வணக்கம். மேற்கு வங்க அரசியல்ல 15 வருஷமா அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யம் எப்படி சரிஞ்சது, இந்த வரலாற்று சிறப்புமிக்க அரசியல் மாற்றம் எப்படி நடந்துச்சுன்னு இன்னைக்கு நாம தரவுகள் வழியா அலச போறோம். இந்திய அரசியலையே உற்று நோக்க வச்ச இந்த மாபெரும் நிகழ்வு நவீன ஜனநாயகத்தோட செயல்பாட்டை புரிஞ்சுக்க நமக்கு ஒரு மிகச்சிறந்த பாடம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த வரலாற்று மாற்றத்தை சரியா புரிஞ்சுக்க நாம சில முக்கிய விஷயங்களை வரிசையா பார்க்கலாம். கோட்டையோட வீழ்ச்சி, அதுல விழுந்த விரிசல்கள், நுட்பமான தேர்தல் வியூகம், அடையாள அரசியல், அப்புறம் நலத்திட்டங்களுக்கும் மக்களோட ஆசைகளுக்கும் நடந்த மோதல். கடைசியா அடுத்து என்ன நடக்க போகுது, இதான் இன்னைக்கு நாம பார்க்க போற கட்டமைப்பு. முதல் பகுதி ஒரு கோட்டையின் வீழ்ச்சி. யோசிச்சு பாருங்க, 15 வருஷம் அசைக்க முடியாத சக்தியா இருந்த ஒரு ஆளுங்கட்சி தோத்து போறது சாதாரண விஷயமா என்ன? இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் வீழ்ச்சி. வங்காளத்தோட அரசியல் வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானது. சுதந்திரத்துக்கு பிறகு பல வருஷம் காங்கிரஸ், அப்புறம் 1977 இருந்து 34 வருஷம் கம்யூனிஸ்டுகளோட வலுவான ஆட்சி. அதை 2011 திரிணாமுல் காங்கிரஸ் எப்படி முறியடிச்சாங்க? சிங்கூர், நந்திகிராம்ல நடந்த போராட்டங்கள் தான் உங்களுக்கு கை கொடுத்துச்சு. வங்காளத்துல இப்படிப்பட்ட ஆட்சி மாற்றங்கள் நடக்கிறது ரொம்பவே அபூர்வம். ஆனா 2014க்கு முன்னாடி வரைக்கும் அங்க ஒரு சின்ன கட்சியா மட்டுமே இருந்த ஒரு எதிர்க்கட்சி 2019 எலெக்ஷன்ல 18 MP சீட்டுகளை ஜெயிச்சு பிரம்மாண்டமா எழுச்சி கண்டாங்க. இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த வரலாற்று மாற்றத்துக்கு அன்னைக்கு விழுந்த அந்த விதை தான் உங்க முக்கிய காரணம். இரண்டாவது பகுதி அடித்தளத்தில் விரிசல்கள். எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்தாலும் 15 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும்போது சில பலவீனங்கள் உருவாகத்தான் செய்யும். அப்படி என்னென்ன விரிசல்கள் விழுந்துச்சு? தரவுகளை பாட்டா சில விஷயங்கள் ரொம்ப தெளிவா தெரியுது. 15 வருஷத்துல சேர்ந்த மக்கள் கோபம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ஆசிரியர் நியமன ஊழல், நகராட்சி வேலைகள்ல முறைகேடுன்னு பல புகார்கள் வந்துச்சு. குறிப்பா படிச்ச இளைஞர்களுக்கு தகுதியின் அடிப்படையில வேலை கிடைக்காம பணம் கொடுத்ததான் வேலை அப்படிங்கிற நிலைமை வந்தப்போ அது பெரிய அளவிலான கோபமா மாறுச்சு. இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த சிண்டிகேட் சிஸ்டம் தான். அதாவது சாதாரண மக்களோ இல்ல நடுத்தர வர்க்கத்தினரோ ஒரு சின்ன வேலை செய்யணும்னா கூட ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு கமிஷன் கொடுக்கணுங்கிற எழுதப்படாத சட்டம் அங்க இருந்துச்சு. இது மக்களோட, குறிப்பா இளைஞர்களோட பொறுமையை ரொம்பவே சோதிச்சிடுச்சு. கடந்த 15 வருஷங்கள்ல புதுசா எந்த ஒரு பெரிய தொழிற்சாலையோ தொழில் தாழ்வாரங்களோ அங்க வரல. இதனால மக்கள் வெறும் சித்தாந்தங்களுக்காக ஓட்டு போடுறதை நிறுத்திட்டாங்க. எங்களுக்கு உண்மையான முதலீடுகள் வேணும், நல்ல வேலை வாய்ப்பு வேணும்னு அவங்க ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய மனமாற்றம். மூன்றாவது பகுதி மைக்ரோ என்ஜினியரிங் வியூகம். சரி, ஆளுங்க கட்சி மேல கோபம் இருக்கு, ஆனா அதை வாக்குகளா மாத்த எதிர்க்கட்சி களத்துல என்ன மாதிரியான நுட்பமான வியூகங்களை வகுத்தாங்கன்னு பாப்போம். அங்கதான் பன்னா பிரமுக் அப்படிங்கிற திட்டம் உள்ள வருது. இது ரொம்பவே ஷார்ப்பான ஒரு ஐடியா. வாக்காளர் பட்டியலில் இருக்கிற ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒருத்தரை பொறுப்பாளரா போட்டு ஒவ்வொரு வாக்காளரையும் தனிப்பட்ட முறையில சந்திச்சு பேசினாங்க. வங்காளத்துல பொதுவா நடக்கிற தேர்தல் வன்முறைகளையும் ஆளுங்க கட்சியோட அடிமட்ட பலத்தையும் முறியடிக்க இந்த வியூகம் பெரிய அளவுல கை கொடுத்துச்சு. இந்த எலெக்ஷன்ல வாக்குப்பதிவு 90% தாண்டிடுச்சு. இது எப்படி சாத்தியமாச்சு தெரியுமா? வாக்காளர் பட்டியல்ல இருந்த லட்சக்கணக்கான போலி ஓட்டுகள், இறந்தவங்க மற்றும் ஊரை விட்டு போனவங்களோட பெயர்களை எல்லாம் நீக்கி ஒரு மாபெரும் சுத்திகரிப்பு வேட்டை நடத்தினாங்க. அதோட விளைவுதான் இந்த அசுரத்தனமான வாக்குப்பதிவு. இந்த வாக்காளர் பட்டியல் சுத்திகரிப்பு கணித ரீதியாவே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆளுங்கட்சியோட பாரம்பரிய ஓட்டு வங்கி இதனால ரொம்பவே அடி வாங்குச்சு. இதை தடுக்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க, ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியல. இது எதிர்க்கட்சிக்கு ஒரு பிரம்மாண்டமான அட்வான்டேஜா மாறிடுச்சு. நான்காவது பகுதி மக்கள் தொகை மற்றும் அடையாள அரசியல். குறிப்பிட்ட சில பகுதிகளையும் சமூகங்களையும் இலக்காக கொண்டு என்னென்ன வியூகங்கள் வகுக்கப்பட்டனன்னு இப்ப பார்க்கலாம். ஒவ்வொரு பகுதிக்கும் ஏத்த மாதிரி தனித்தனியா திட்டம் போட்டாங்க. வடக்கு வங்காளத்துல இருக்கிற இன மற்றும் எல்லை பிரச்சனைகளை எதிர்க்கட்சி தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு காலத்துல நக்சல் ஆதிக்கம் இருந்த ஜங்கல் மஹால் பழங்குடியின பகுதியில அரசாங்க திட்டங்கள் சரியா போய் சேரல அப்படிங்கிற ஆதங்கத்தை முன்வெட்டாங்க. அது மட்டும் இல்லாம வங்கதேசத்துல இருந்து வந்த மத்வா சமூக மக்களுக்கு குடியுரிமை திருத்தச் சட்டம் மூலமா பாதுகாப்பு கொடுப்போம்னு சொன்ன வாக்குறுதி ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சுது. ஐந்தாவது பகுதி நலத்திட்டங்கள் எதிர் ஆசைகள். அதாவது ஆளுங்கட்சியோட இலவச பண பரிமாற்ற திட்டங்களுக்கும் எதிர்க்கட்சி கொடுத்த பொருளாதார வளர்ச்சி வாக்குறுதிகளுக்கும் நடந்த நேரடி மோதல். ஆளுங்கட்சி கன்யாஸ்ரீ, லக்ஷ்மீர் பண்டார் மாதிரியான தங்களோட பாப்புலரான நலத்திட்டங்களை மட்டுமே முழுமையா நம்பியிருந்தாங்க. ஆனா எதிர்க்கட்சி இங்க ஒரு செம மாஸ்டர் ஸ்ட்ரோக் பிளே பண்ணாங்க. நாங்க இந்த திட்டங்களை நிறுத்த மாட்டோம், ஆனா சிண்டிகேட் கமிஷன் இல்லாம அந்த பணம் நேரா உங்க கைக்கு வர வைப்போம், அதோட சேர்த்து புது தொழிற்சாலைகளையும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஆளுங்கட்சியோட மிகப்பெரிய அஸ்திரத்தையே நியூட்ரலைஸ் பண்ணிடுச்சு.
பல வருஷங்களுக்கு முன்னாடி இடதுசாரிகள் ஆபரேஷன் பர்கா அப்படிங்கிற நிலச்சீர்திருத்தம் மூலமா விவசாயிகளோட மனசை ஜெயிச்சாங்க. ஆனா இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. இப்போ இருக்கிற வாக்காளர்களுக்கு தேவையானது வேலைவாய்ப்பும் ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகமும் தான் தவிர அரசியல் தலைவர்களோட அதிகார மமதை கிடையாது. இறுதியாக 6வது பகுதி. அடுத்து என்ன? எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு, வெற்றியும் கிடைச்சிடுச்சு. ஆனா அமைய போற புது அரசாங்கத்துக்கு முன்னாடி என்னென்ன பெரிய சவால்கள் காத்துக்கிட்டு இருக்கு? இந்த மாபெரும் மாநிலத்தை ஜெயிச்சது வெறும் முதல் படிதான். உண்மையான சவாலே இனிமேல் தான் ஆரம்பமாகுது. முதலமைச்சரா யார தேர்ந்தெடுக்க போறாங்க? ஸ்வேந்து அதிகாரியா இல்ல புதுசா ஒருத்தரா? வாக்குறுதி கொடுத்த மாதிரி தொழிற்சாலைகளை கொண்டு வந்து இளைஞர்களோட வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்க்க முடியுமா? வங்காளம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ரொம்பவும் சிக்கலான மாநிலத்தை எந்த குறையும் இல்லாம நிர்வகிக்கிறதுங்கிறது நிஜமாவே ஒரு பெரிய அக்னி பரீட்சை தான். இந்த தரவுகள் எல்லாமே நம்மள ஒரு முக்கியமான கேள்வியை நோக்கி கொண்டு போகுது. 15 வருஷம் ஆட்சி முடிவுக்கு வந்தாச்சு, தேதி தோத்துட்டாங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா வங்காளம் ஜெயிச்சிருக்கா? இந்த மாற்றத்தால சாதாரண மக்களோட வாழ்க்கையில உண்மையான விடியல் வருமாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த தரவு சார்ந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களை அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திக்கிறேன். வணக்கம்.